வெல்கம் டு யுவா ஷாம் சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து வாய்ஸ் வீடியோ போட்டு நம்ம 3-4 நாள் ஆகுது. ஸோ வாய்ஸ் வீடியோவே போடுங்க நம்ம. எதுக்காகனா வேலையே கரெக்டாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்கும் கடைக்கும் சுற்றி இருக்கிறதுனால நமக்கு வேலையே கரெக்டாக இருக்குது. ஸோ சாரி, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சு எடுத்துருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு எப்படி வந்தோம், யார் மூலியமாக வந்தோம், எப்படி வந்தோன்றது தான், அவங்க எப்படி நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியாக சொல்லிட்டேன். ஸோ நம்ம வீடு பார்க்க அது என்ன சூழ்நிலை வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி பாப்பாவை விடுறதுக்காக தான் வந்தது. பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஸோ நம்ம இந்த ஏரியாவில் அப்படியே வீடை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் கேஷ் கூட நம்ம எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம ஜுவல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போய் நம்ம அந்த டைமில் வந்து ஜுவல்ஸ் கூட போய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வச்சுட்டு தான் நம்ம வீட்டு வர மாரி வந்து நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைமில் நம்ம ஜுவல்ஸ் கூட வந்து வைக்காம தான் வந்து ஃபஸ்ட்டு வீடு மட்டும் செட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடச்சிதுன்னா நம்ம ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்தது. அந்த ஐடியாவோடையும் அந்த ஒரு மெயின் சைட்டில் தான் நாங்கள் வந்த உடனே ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியாவில் வந்து லவ் பண்ணும்போது, ஸோ நம்ம லவ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நாங்கள் நிறைய டைம் வந்து இந்த ஏரியாவில் தான் நிறைய நாள் நம்ம இருந்தோம். ஸோ அதனால இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய பேர் நமக்கு பழக்கன்றதுனால ஸோ எல்லோரும் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது 4-5 பேர் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகும் எனக்கு. ஸோ எங்கடி போகிறேன் அப்படின்னு சொல்லி தேடும்போது என்னோடய வீட்டுக்காரர் சொல்லும்போது அவங்க வர சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. நான் வீடு பார்க்குறதுக்கு தான் வந்தேன்க்கா, இங்கே எங்கன்னா வீடு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கேயோ எதுக்கு தேடுறேன், என் வீட்லேயே வீடு இருக்குது வந்துடு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. கடவுளே வந்து அவங்களாண்ட பேசி எனக்கு வீடு விடுன்னு சொன்ன மாரியே இருந்தது. ஆனாலும் நம்ம கேஷே கொடுக்கல, அவங்க நம்ம கையில் வந்து கீ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா எப்படி நான் வேண்ட கடவுளுக்கு தான் நான் வந்து இது பண்ண முடியுன்ற மாரி வந்து, ஸோ என்னடா இது, ஸோ நம்ம காசே தரல, அவங்களுக்கு எதுவுமே செய்யலை, நம்ம வீட்டில் வீடு இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம கையில் கீ எடுத்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் சரி இதெல்லாம் வந்து நம்மளால் எதுவுமே முடியாது, மேலே இருக்கிற ஒரு முடிவு போட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி வந்து, ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அக்கா மேலே கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வா வீடு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இந்த வீடு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த புது கட்டுறதுனாலே நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும் வீடு நமக்கு தெரியாது. வந்து பார்த்தா எங்களுக்கும் வீடு பிடிச்சிருச்சு. சரியக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு நான் வீட்டை பார்த்துட்டு அவங்க காசு கொடுக்காமே கீ கொடுத்தாங்களே, அதே ஒரு பெரிய சந்தோஷமே சொல்லலாம், அது பெரிய விஷயமே சொல்லலாம் அது. ஸோ நம்ம கேஷ் கொடுக்கல, எதுனா சரி டீ எடுத்து கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு போயிட்டு அவங்களாண்ட நம்ம இருக்கிற ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேங்க்கில் வச்சுட்டு வந்து நம்ம கேஷ் கொடுத்தோம். ஸோ பாதி கேஷ் தான் உங்களுக்கு கொடுத்தோம், வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, சரி ஓகே பரவாயில்ல நீ இருந்தால் அப்படி இல்லைனா அப்புறமா கூட புரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சூழ்நிலை பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை, இந்த இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்தா தான் அவங்க கேலி பண்ணுற மாரியும். ஆனாலும் கீழ் வீட்டில் ஆள் இருந்தாங்க, மேல் வீட்டில் ஆள் இல்லை. ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா நாங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் நாங்கள் பார்த்தது. ஸோ அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்கா நம்மளை என்ன பண்ணாங்கன்னா, மேல் வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, இது பெரிய வீடு, நாங்கள் இருக்கிறது இப்போ பெரிய வீடு, மேல் வீட்டில் இருங்க, அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு மாறி இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இருக்கிற சாமான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சாமான், ஒரு 3 பீரோவும், இந்த சோஃபா, ஸோ ஃப்ரிட்ஜு, ஷோகேஸு, ஸோ இதெல்லாம் நிறைய திங்ஸு, வேறு சில்லற திங்ஸ் நிறைய திங்ஸு, வீட்டு சாமான் நிறைய திங்ஸுன்றதுனால அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கப்பா, நீ சொந்த வீட்டில் இருந்து நல்லா வாழ்ந்த, நீ கஷ்டப்படாத, நீ இந்த வீட்லேயே இரு, நீ கீழெல்லாம் இறங்க தேவையில்லை, உன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ காசு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இந்த சாமான் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே வீவாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, என் குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லை. ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்கிறது தான் வந்து மாடியில் ஏறி படிக்கட்டில் எடுத்து நம்ம கொடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சது உண்மையாகவே நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹவுஸ் ஓனர் பிரச்சனையும் இல்லை. எங்கள் பாட்டுன்னு நாங்கள் இருக்கலாம், அவங்க பாட்டுன்னு அவங்க இருக்கிறாங்க. வந்து ஹவுஸ் ஓனருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து
நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்கலாம், இந்த வீட்டுக்கு வந்தியா, இந்த வீட்டுக்கு வந்தியா, ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கடவுளோட சித்தம் இந்த வீட்டுக்கு திறந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாரி. என்னதான் நம்ம காசு அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீ கொடுத்தாங்களே, அதுதான் பெரிய விஷயமே. ஸோ வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து யாருமே நல்லவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ நல்லவங்களாம் கூட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் இப்போ அந்த விஷயத்த வந்து உக்காந்து நான் சாமா தேய்ச்சிட்டு இருக்கும்போது திங்க் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ நமக்கு இந்த வீடியோ இல்லைன்னா அந்த சூழ்நிலை அன்றைக்கே நம்ம கேலி பண்ணோன்ற சூழ்நிலை வந்துச்சு. ஸோ நம்ம எங்கே போய் வீடு பார்த்துருப்போம், எங்கே போயிருப்போம். ஸோ நம்ம பாட்டு வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி தான் வந்து இருந்தது நம்ம வீடு. அங்கேயே தான் விவா பார்த்தாரு. பார்த்துவிட்டு வந்து வீடெல்லாம் சூப்பராக இருந்தது. என்ன உங்களுக்கு ஷானு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பட் நான் ஒன்று மட்டும் யோசித்தேன், பசங்களுக்கு ஸ்கூல் கிட்ட இங்கே இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில், அப்படி தூரமாக போயிட்டோம்னா டெய்லி ரிஸ்க் ஆயிரும். விவாவுக்கு வேலைக்கு சுத்தமாக போக முடியாது. இந்தமாரி சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பட் வந்து நம்ம போய் தான் ஆகணுன்ற மாரி ஆகி போயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் கிட்டே இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். நமக்கு காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டு நம்ம கட்டிக்கலாம், கடவுள் இருக்கிறார், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விவாவுக்கு தைரியம் கொடுக்கவும் அப்புறம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். இந்த வீட்டுக்கே லீஸுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து பாதி பேமெண்ட் இன்னும் 1.5 லட்சம் கிட்ட நாங்கள் எங்களுக்கு தரணும். ஸோ நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா 5 லட்சம் இது லீஸுக்கு, 3/4 நாங்கள் கொடுத்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் 1.5 லட்சம் தரணும். அதுக்கு நாங்கள் டைம் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். எங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், எதுவுமே நான் உங்களை மறைக்க மாட்டேன். இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியணும். நீங்களும் பார்க்குறீங்க, ஆரம்பத்துலேருந்து 2 வருஷமாக வந்து ஷானு என்னென்ன பண்ணுறா, எப்படி இருந்தா, எங்கே போகிறான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. திடீர்னு எல்லாரும் என்னை கேட்ட கேள்வி தான், உங்களுக்கு இந்த வீடு யார் காமிச்சது, உங்களுக்கு இந்த வீடு எப்படி வந்தது, உங்களுக்கு இந்த வீடு எப்படி மூலியமாக வந்தது. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் வந்து அந்த காலையில் வந்து ஸோ நைட்டெல்லாம் எங்களுக்கு அந்த வீட்டில் நமக்கு பிரச்சனை ஆகும்போது நைட்டெல்லாம் நமக்கு தூக்கமே கிடையாது. சுத்தமாக தூக்கம் இல்லாமன்னா வந்து விடிய 5 மணிலேருந்து நாங்கள் வீடை பார்க்க ஆரம்பித்தோம். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் சாப்பிடல, டீ குடிக்கல. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கஷ்டப்படுறது பார்த்து கடவுளாக உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு கடவுள் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்புறம் நான் இந்த தெருவுக்கு வரவே விருப்பம் இல்லை, வானவான தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் தவிர, என்னோடய வீட்டுக்காரர் தான் நீ வா இந்த தெருவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ 5 மணிலேருந்து பார்த்துருக்கேன். அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடு, உன்னைக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. அது கரெக்டாக நம்ம காலையில் போய் நான் உண்மையாக ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். கரெக்டாக எனக்கு 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கிடச்சிது. 8:30 மணிக்கு ஸோ போயிட்டு எல்லா வேலையும் நம்ம முடித்தோம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு, ஆனாலும் கடவுள் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, மனுஷன் மூலியமாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னோடய வாழ்க்கையில் வந்து அன்னைக்கு நடந்தது. ஸோ கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பெரிய பெரிய நன்றின்னு சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் மக்களாகிய நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்ததுக்கு காரணமே வந்து என்னோடய வீடியோ நான் பேசுகிறது பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷானுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவாக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவா ஷான் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற சேனலில் வீடியோ ஃபுல்லாகவே சூப்பரான வீடியோ வரும். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, ஐ லவ் யூ எல்லாருக்கும்.